இது எப்படின்னா உங்களுக்கு இந்த பழத்தை நீங்க ரெண்டா மட்டும் வெட்டிங்க சார். வேற ஒண்ணுமே நீங்க பண்ணவே தேவையில்ல. சிம்பிள். அந்த சிம்பிள் விதை எடுக்கவே தேவையில்ல சார். விதை எடுக்க தேவையில்ல, தோல் எடுக்க தேவையில்ல, சக்கை நீக்க தேவையில்ல. அப்ப பிரஸ் பண்றது பார்த்தா தெரியுது. ரைட் சார். இப்ப இதுல வச்சு அழுத்துறப்ப வந்துட்டு இந்த விதைல நசுங்கி கசக்கு. கண்டிப்பா சூப்பர் கொஸ்டின். விதை உடஞ்சதுன்னா கசப்பு வரும் சார். கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இது என்னன்னா விதை உடையாம நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதை நீங்க டேஸ்டும் பண்ணி பார்க்கலாம். விதை எல்லாமே அப்படியே இருக்கு. நான் விதையோட தான் போடுறேன். டேஸ்ட் வருதா? அதாவது டேஸ்ட் வரும். பிளஸ் அந்த கசப்பு தன்மை இருக்கா என்னன்னு செக் பண்ணணும் கண்டிப்பா. இல்ல மேல ஜஸ்ட் வந்து இந்த பழத்தை கட் பண்ணி இந்த ஜூஸ் லீக் ஆகிற இடத்துல இப்படி வச்சிருங்க சார். மேல எக்ஸ்ட்ரா இது இந்த ரஃப்பா ஒரு மாதிரி கொடுப்பாங்க. எதுவுமே இல்ல. நீங்க பிரஷிங் டைப் தான். ஒரு கம்பு தான். ஒரு கிண்ண மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு கிண்ண கப்பு மாதிரி தான் சார் உங்களுக்கு. இது எப்படின்னா ஜஸ்ட் மேல வச்சு லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும் சார். அழகா ஜூஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாவ் 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 வாவ். நீங்க ஒரு பழத்துல வந்து இவ்வளவு ஜூஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். நீங்க கையில புழிஞ்சீங்க அப்படின்னா வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பழத்தை நான் போட்டு காட்டுறேன். ஒரு பழத்துல எவ்வளவு ஜூஸ் வருது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. சார் நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, அந்த விதை வந்து அடிபட்டா கசப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா? இன்னொரு டவுட் என்னன்னா, பிரஸ் பண்றீங்க. சரி சார். இந்த ஸ்கின்ல இருக்கிற எசன்ஸ் உள்ள இறங்கி இருக்கு. கண்டிப்பா இறங்காது சார். கண்டிப்பா இறங்காது. ஸ்கின்னை நான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு. அதனால இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதோட விதையும் இதுல இருக்கு உங்களுக்கு. பாருங்க, விதை மட்டும் அப்படியே உள்ள இருக்குது. பட் ஆனா இதை குடிச்சு பாத்துக்கலாம். அப்ப சொல்றேன் நான் உங்களுக்கு. சரி பாருங்க, ஒரு பழத்துல எவ்வளவு ஜூஸ் இருக்கு பாருங்க. இது அப்படியே நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரகிங் டிவி வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லணும். எப்படி டேஸ்ட் பண்ணிக்கோங்க गाइस. ஓகே, குடிச்சு பாப்போம். தெரியும் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அந்த விதை அந்த தோல் ஏன்னா சேர்த்து நசுக்கிறப்ப வந்து இது நார்மலாவே தோல் எப்படி கசக்கணும் உங்களுக்கு தெரியும். குடிச்சு பார்த்து சொல்லிடுவோம். டெய்லி ஆக்டிவேஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாருங்க உங்களுக்கு. சண்டே கூட ஹாலிடே விடாம அடிச்சுட்டே இருக்காங்க உங்களுக்கு. நம்ம கிட்ட ஒரு மிஷின் ஓனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலா யூஸ் பண்ண ஒரு 7 வருஷம் 8 வருஷம் சார். 7 வருஷம் 8 வருஷம் வரைக்கும் அதே வீட்டுக்கு கண்டிப்பா சார். அதே வீட்டுக்கு யூஸ் பண்ணினா ஒரு 15 வருஷம் 15 வருஷம் யூஸ் பண்ணலாம் சார் உங்களுக்கு. என்னோட டவுட் எல்லாமே இந்த மாதுளையை பொறுத்தளவு. சரி சார். இந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஆமா சார். இல்ல சந்தா. ஆமா சார். இந்த இது வந்து தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம சாப்பிடுறப்ப. ஆமா சார். ஆமா சார். இப்போ அத மட்டும் பாத்துருங்க. எப்படின்னா மேல மட்டும் வச்சிருங்க சார் உங்களுக்கு. மேல வச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணி லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும் உங்களுக்கு. அப்படியே ரெட்டிஸ்ட் அப்படியே இறங்குது கீழே. ஆமா சார். உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்கும் சார் உங்களுக்கு. அப்படியே ஜூஸ் வந்து பக்காவா இருக்கும். இதுல மெயின் வந்து இதெல்லாம் பார்க்கறதோட சார் இந்த சக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின் உங்களுக்கு. அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இந்த சக்கையை வந்து நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஓ பாருங்க சார் எந்த அளவுக்கு பிரஷிங் ஆயிருக்கு பாருங்க. இதுல வேற இல்ல. இது திரும்பி வச்சாலுமே ஒண்ணுமே நக்கி பார்த்தா கூட தப்புண்டா இருக்குது. அவ்வளவுதான். சரி ஓகே. நான் ஒரு 7 வீடியோ போட்டேன் சார். வாழைத்தண்டு நம்ம ரஹீம் சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்கேன் சார். ஏதாவது வித்தியாசமா போணுங்கிறதுக்காக வாழைத்தண்டு நியூஸ் வந்து நம்ம சேனல்ல தான் போட்டுருக்கோம். பாத்துக்கோங்க. அது என்னன்னா இவர் இப்ப இழுக்கிறாரு. நமக்கு தெரியுது நல்லா. ஸ்ட்ரெயின் பண்ணி அமுக்கணுமா இல்ல இங்க இருந்து கீழே வந்தாலே போதும்? நீங்க சொல்லிருக்கோம் சார். கஸ்டமர் நீங்க பண்ணி பார்த்து சொல்லுங்க. அப்பதான் வந்து உண்மையா இருக்கும். அது ட்ரை பண்றோம். இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி இன்னொரு ரோல் பண்ணுங்க. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார். எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டுல எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு அமுக்கு வந்து தெரியுங்களா? அதேதான் சார். அதேதான். அதை விட ஈஸியா தான் இருக்காது இது உண்மையிலே. அதை நான் இப்படி போட்டு நசுக்கணும். இது வந்து பார்த்தா ஒரு கியர் மாதிரி தான். அப்படி ஒரு இது இதுக்கு மேல அழுத்தவும் தேவையில்ல. இதோ இந்த இது வரைக்கும் வந்துச்சுனாலே இதுக்கு அடுத்து சார் வர மாதிரி ஒன்றும் இருக்காது சார். அதுக்கப்புறம் எல்லாமே சக்கை தான் சார். வாஷ் பண்ண நான் மறுபடியும் ஒரு காட்டிடுறேன். ஓகே. இதை மட்டும் லைட்டா நீங்க வாட்டரை மட்டும் லைட்டா வாஷ் பண்ணினா போதும். வேற ஒன்றும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. 2 பாட்டு தான். இந்த 2 பாட்டை மட்டும் அப்படியே லைட்டா வாஷ். இதை மட்டும் தான் வாஷ் பண்ண வேண்டிய வேலை. மட்டும் தான் வாஷ் பண்ண வேண்டிய வேலையை. மேல இது வந்து ஒன்றும் கவலை. இந்த இடத்த நீங்க எப்படி கிளீன் பண்ணணும்னா ஈர துணி இருக்குங்களா, ஈர துணியால நினைச்சிட்டு பிழிஞ்சிட்டு இதை மட்டும் லைட்டா நீங்க தொடச்சினா போதும். வேற ஒன்றும் பண்ணுங்க அவசியமே கிடையாது சார். இதை பாருங்க. இது அதுக்கடுத்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இதை எப்படி போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க ரஹீம் பேசிக்கிட்டு இருக்கேன். கைஸ் செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பழக்கடை ஆரம்பிச்ச மாதிரி தெரியுதா? இல்லவே இல்லை. ஆனா இந்த வீடியோ வந்துட்டு நீங்க பழக்கடை வச்சிருந்தா கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை நீங்க தனியா ஒரு ஜூஸ் ஷாப் ஓப்பன் பண்ணுன்றீங்கன்னா அதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும்னா ஒரு நல்ல பிராண்டட் மிக்சி வாங்குவீங்க. மிக்சிக்கு கரண்ட் பில் எது வரணும். சப்போஸ் அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பயுமே இந்த ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றையும் தனித்தனியா வாஷ் பண்றது அப்படி இப்படி ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஆனா இங்க ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா திருச்சியில யூஸ் பண்றதுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கு. பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. இவங்கள ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன ஒர்க் மட்டும்தான். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா தூக்கிட்டு போய்க்கலாம். பாத்தீங்கன்னாலே தெரியும், பக்காவா இருக்கு. இது எப்படி யூஸ் ஆகுது, இதோடைய பிரைஸ் என்ன,
எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை விட இன்னொரு டவுட் இருக்கு உங்களுக்கு, இந்த ஜூஸ் இந்த மிஷின்ல வந்துட்டு என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போடுறாரு. இன்னும் டிஃப்ரெண்டான ஐட்டம்லாம் வச்சிருக்காரு. அதுவும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இவர் போடுற ஜூஸ் எல்லாம் ஒன்னொன்னா குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்றது சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்க நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க டைரக்டா ஓனர் போய் பேசலாம். கைஸ், ஓனர் வந்தாரு, பக்கத்துல இருக்கோம், இப்ப திருச்சியில இருக்கோம். ஆல்ரெடி உங்க சொல்லிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது அழகா ஜூஸ் போடுற மிஷின். இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எந்தெந்த ட்ரிக்லாம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு பாக்குறதுக்கு. சிம்பிளா இருக்கு. இதுல நிறைய டெக்னீஷியன் எந்த ஒர்க்குமே இல்லாத மாதிரி இருக்கு. கண்டிப்பா நீட்டா இருக்கு. அதெல்லாம் உங்கள்ட்ட கேட்கறேன் நானு. ஓகே, இதுல ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி டெக்னீஷியன் ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து நான் வந்து இது எங்க நம்ம ஷாப் இருக்கு அப்படிங்கிற நம்ம நான் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து திருச்சி மாவட்டத்துல திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல், பழனி, கொடைக்கானல், தேனி போற ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா. ஆமா சார், கருமண்டபம் இளங்காட்டு மாரியம்மன் கோயில் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அற்புதம் சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல நேரா கொஞ்சம் தூரம் உள்ள வந்தீங்கன்னா ஸ்ரீராம் நகர் நம்பர் 60 கரீஸ் காம்ப்ளெக்ஸ், கருமண்டபம், திருச்சி ஒன்று. இதுதான் நம்மளோட போஸ்ட் அண்ட் ப்ராப்பர் அட்ரஸ். நீங்க குடிச்சு பார்த்து நம்ம ரன்னிங் டிவி வியூவர்ஸ்க்கு நீங்க வந்து கொடுக்கலாம். அதான் இந்த வீடியோ நல்லா எனர்ஜியோட போகுது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ற ஐட்டம் ஃப்ரூட்ஸ். ஸோ நல்லா பவரோட இன்னைக்கு அரோமா ஹெல்தி. ஆமா, ஓகே, கண்டிப்பா. இது எப்படி நம்ம ஜூஸ் பண்ணலாம்? இப்போ மாதுளை இருக்கு, ஆமா சார், சாத்துக்குடி இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ஆமா, எலுமிச்சை, அன்னாச்சி, தர்பூசணி, வெள்ளை பூசணிக்காய். இது என்ன வெள்ளை பூசணி? இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. இந்த டைமிங் வரப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வாழை தண்டுங்க, இதையும் வச்சு ஜூஸ் போடுறாரு, அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மால்டா ஆரஞ்சு சொல்றாங்க. மால்டா ஆரஞ்சு ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு சொல்லுவாங்க. ஓகே, குழந்தைங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். இது எப்படின்னா உங்களுக்கு இந்த பழத்தை நீங்க ரெண்டா மட்டும் வெட்டிங்க சார். வேற ஒண்ணுமே நீங்க பண்ணவே தேவையில்ல. சிம்பிள் விதை எடுக்கவே தேவையில்ல சார். விதை எடுக்க தேவையில்ல, தோல் எடுக்க தேவையில்ல, சக்கை நீக்க தேவையில்ல. அப்ப பிரஸ் பண்றது பார்த்தா தெரியுது. ரைட் சார். இப்ப இதுல வச்சு அழுத்துறப்ப வந்துட்டு இந்த விதைல நசுங்கி கசக்கு. கண்டிப்பா, சூப்பர் கொஸ்டின். விதை உடஞ்சுன்னா கசப்பு வரும் சார். கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இது என்னன்னா விதை உடையாம நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதை நீங்க டேஸ்டும் பண்ணி பார்க்கலாம். விதை எல்லாமே அப்படியே இருக்கு. நான் விதையோட தான் போடுறேன். டேஸ்ட் வருதா? அதாவது டேஸ்ட் வரும், பிளஸ் அந்த கசப்பு தன்மை இருக்கா என்னன்னு செக் பண்ணணும். கண்டிப்பா சார். இல்ல மேல ஜஸ்ட் வந்து இந்த பழத்தை கட் பண்ணி இந்த ஜூஸ் லீக் ஆகிற இடத்தை இப்படி வச்சிருங்க சார். மேல எக்ஸ்ட்ரா இது இந்த ரஃப்பா ஒரு மாதிரி கொடுப்பாங்க. எதுவுமே சார், நீங்க பிரஸிங் டைப் தான். ஒரு கம்பு தான், ஒரு கிண்ண மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு கிண்ண கப்பு மாதிரி தான் சார் உங்களுக்கு. இது எப்படின்னா ஜஸ்ட் மேல வச்சு லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும் சார். அழகா ஜூஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பழத்துல வந்து இவ்வளவு ஜூஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். நீங்க கையில புழிஞ்சீங்க அப்படின்னா வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பழத்தை நான் போட்டு காட்டுறேன். ஒரு பழத்துல எவ்வளவு ஜூஸ் வருது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. சார் நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, அந்த விதை வந்து அடிபட்டா கசப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்க. இன்னொரு டவுட் என்னன்னா, பிரஸ் பண்றீங்க, சரி சார், இந்த ஸ்கின்ல இருக்கிற எசன்ஸ் உள்ள இறங்கி இருக்கு. கண்டிப்பா இறங்காது சார், கண்டிப்பா இறங்க. ஸ்கின் நான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களுக்கு. அதனால இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட விதையும் இதுல இருக்கு உங்களுக்கு. பாருங்க, விதை மட்டும் அப்படியே உள்ள இருக்குது. பட் ஆனா இதை குடிச்சு பாத்துக்கலாம், அப்ப சொல்றேன் நான் உங்களுக்கு. சரிங்க பாருங்க, ஒரு பழத்துல எவ்வளவு ஜூஸ் இருக்குன்னு பாருங்க. இது அப்படியே நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரகிங் டிவி வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லணும். எப்படி டேஸ்ட் பண்ணிக்கோங்க गाइस. ஓகே, குடிச்சு பாப்போம். தெரியும் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அந்த விதை, அந்த தோல் ஏன்னா சேர்த்து நசுக்கிறப்ப வந்து இது நார்மலாவே தோல் எப்படி கசக்கணும் உங்களுக்கு தெரியும். குடிச்சு பார்த்து சொல்லிடுவோம். அப்படியே டைரக்டா நம்ம ஒவ்வொரு சொல்ல எடுத்து வாயில போட்டு சாப்பிடுவோம் தெரியுமா. பழத்தை கடிச்சு சாப்பிடுறேன். அந்த நார்மலா அதாவது எக்ஸ்ட்ரா வந்து நம்மள பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி எசன்ஸ் கலந்து ஜீனி கலந்து அது எதுவுமே கிடையாது. ராவா அந்த ஃப்ரூட் ஃபிளேவர் வந்து அப்படியே நிக்குது. அது எப்படி இருக்கு? நான் 2 வழக்குல வந்துட்டு ஒரு சாத்துக்குடி சாப்பிடுற மாதிரி இருக்கு. அப்படிதான் சார், அது உண்மை. அதுதான் உங்களுக்கு நம்ம ஆன் கேமரால வந்து எந்த இதுவும் இல்லாம டைரக்டா அப்படியே போடுற ஒரு சக்கரை போடல, நாட்டு சக்கரை கலக்கறல, ஒரு தண்ணி கலக்கல, பால் கிடையாது, ஐஸ் கட்டி கிடையாது. இயற்கையா இருக்கு அப்படியே உங்களுக்கு. அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில ஒரு பீப்புள் இருப்பாங்க. வீட்டுல பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை உரிச்சு ஜூஸ் போற சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே இருக்கும். அது அப்படியே கிடக்காது வாடுக்கு ஓரமா. அது அப்புறம் பாத்துக்கலாம். ஜஸ்ட் 2 ஒரு கட்டு மட்டும் தான் இதுக்காக வச்சாரு, முடிஞ்சு. ஃபுல்லா சக்கை மட்டும்தான் இருக்கு பாத்தீங்களா.
நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லெமன் ஜூஸ் போடுறதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா 2-3 டைம்ஸ் வந்துட்டு திரும்பி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக வரும். ஆனால் இதில் பாருங்க, நல்லா பாருங்க, தெரியுதுங்களா? எதுவுமே கிடையாது. திரும்பி வச்சோம்னா தோடுதான் இருக்கு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. சூப்பர் ஜி. ஓகே சார். அடுத்து வந்து நம்ம வந்து சாத்துக்குடி பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட் சாத்துக்குடி வந்து நிறைய பேர் இந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் ஆரஞ்சோ. ஆமா சார், அது வந்து ஆரஞ்சு. சாத்துக்குடி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சாத்துக்குடி வந்து ரெண்டா மட்டும் நீங்க வெட்டிங்க சார். சேம் மெத்தட் தான். ஆரஞ்சு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. இதுலயும் நீங்க விதை எதுவுமே எடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் மேல வச்சுட்டு மேல வச்சுட்டு அப்படியே லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும் சார் உங்களுக்கு. அழகா ஜூஸ் மட்டும் தனியா வந்துடும் உங்களுக்கு. இதுல மெயின் என்ன சார், நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சக்கரை சேர்க்கவே தேவையில்ல சார். அதாவது தெரியுது எப்படின்னா கடையில வந்து வாங்குறப்ப வாட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணி எதுவுமே தேவையில்ல. டேரக்டா ஒரு பழத்தை வைக்கிறோம், டேரக்டா ரோல் பண்றோம், லைட்டா ஒரு பிரஸ் பண்றோம், அவ்வளவுதான் உங்களுக்கு. இது வந்து லேடிஸ் கூட பண்ணிடலாம் சார். ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதை நான் ஒரு இது ட்ரை பண்ணி பார்க்கறேன். கண்டிப்பா நீங்க பண்ணி பார்க்கணும் சார். பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நான் கடைக்காரன் நான் மட்டுமே பண்ணனா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு செக் பண்ணி பார்த்து. கண்டிப்பா சார். இதையுமே நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செக் பண்றது எல்லாமே எதுக்குன்னா நானா குடிச்சது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டலாம். கசப்பு தன்மை இருக்கான்றத நான் செக் பண்றேன். அதை உங்களுக்கு சொல்றேன். அதான் அதுக்கு தான் காரணம். சேம் ஜம்முன்னு இருக்கு. ஒரு சின்ன நம்ம உரிச்சு திங்கிறப்ப கூட கடிச்சு போடுவோம் சில சமயம் விதையா. உண்மை. அதான் கரெக்ட். ஈஸ்வர் எந்த அடி அழகா தண்ணியா பிரிச்சு எடுத்து கொடுத்தாப்புல இருக்குங்க. கண்டிப்பா பொதுவா ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ்னாலே வந்துட்டு ஹெல்தி தான். ஆனா நம்ம குடிக்கிற மெத்தட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பு. சுகர் போடுவோம், ஐஸ் கட்டி போடுவோம், கடையில் வாங்கி குடிக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் பண்றோம். அது வந்துட்டு ஒரு டேஸ்ட்டுக்கு வேணா என்ஜாய் பண்ணலாமே தவிர்த்து இப்போ ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்ல இருக்கிற எசன்ஸ் அது மட்டும் தான் நமக்கு தேவை. எனர்ஜி மட்டும் தான் தேவை. வைக்கிறாங்க முடிஞ்சு. தண்ணியே மிக்ஸ் பண்ண கிடையாது. முழுக்க வந்துரு சாறு மட்டும் அழகா 3 மடக்கு பிடிச்சாலும் ஜம்முன்னு இருக்குங்க. கடினமான பொருள் தான். அதான் இதோட கம்பேர் பண்றப்ப. ஆனா இது ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலை. இதை உரிச்சு திண்டு அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன தோலை கடிச்சா கூட கசப்பு தாங்க முடியாது. நான் கூட டேஸ்டே மாத்தி இப்ப இதுலதான் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. கண்டிப்பா நான் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் தான், வெளியே இருக்க தோல் மேலதான் டவுட். இப்ப போட்டு உங்களுக்கு டேஸ்ட். ஆனா இதுல கட் பண்ண உடனே உள்ள அந்த நிறைய இதழ்கள் மாதிரி கிராஸா இருக்கும். அதை வச்சாலே அதோட டேஸ்ட் உள்ள வருமா? கண்டிப்பா வராது சார். இது எப்படின்னா உங்களுக்கு லைட்டா நீங்க வந்து ரெண்டா அப்ப அந்த முன்னாடி கட் பண்ணீங்களா அந்த சேம் மெத்தட் தான். அதை மட்டும் கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு என்னோட டவுட் எல்லாமே இந்த மாதுளையை பொறுத்தளவு. சரி சார். இந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஆமா சார். சந்தா. ஆமா சார். இந்த இது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம சாப்பிடுறப்ப. ஆமா சார். இப்ப அதை மட்டும் பாத்துருவேன். எப்படின்னா மேல மட்டும் வச்சிருங்க சார். உங்களுக்கு மேல வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும் உங்களுக்கு. அப்படியே ரெட்டிஸ்ட் அப்படியே இறங்குது கீழே. ஆமா சார். உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்கும் சார். உங்களுக்கு அப்படியே ஜூஸ் வந்து பக்காவா இருக்கும். இதுல மெயின் வந்து இதெல்லாம் பார்க்கறதோட சார் இந்த சக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின் உங்களுக்கு. அப்படியே வந்து இந்த சக்கையை வந்து நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஓ பாருங்க சார் எந்த அளவுக்கு பிரஸ்ஸிங் ஆயிருக்கு பாருங்க. இதுல வேற இல்ல. இது திரும்பி வச்சாலுமே ஒண்ணுமே நக்கி பார்த்தா கூட ஒரு சப்புண்டா இருக்குது. ஆமா சார். அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நீங்க இந்த பழத்தை நீங்க வச்சா கூட சரி அழகா ஜூஸ். அது எப்படி சார் அது சீட் உள்ளே போகாதா இல்ல மேலே ஃபில்டர்? கண்டிப்பா அது ஃபில்டர் ஆயிரும் சார். இது வந்து மேல வந்து நம்ம போடுறது வந்து ஃபில்டரிங் சார். இந்த ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எந்த பிளேடுல குழந்தைங்க யூஸ் பண்ண கூட கையை கிழிக்காது உங்களுக்கு. எதுவுமே ஆகாது உங்களுக்கு. இதுதான் இருக்கிற பார்ட்ஸே பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. ஆமா சார். இதுக்கு மேல வச்சு அழுத்துறாங்க. ஆமா சார். ஆனா ஒரு விதை கூட உள்ள வரல இது வரைக்கும். பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் விஷயமே இதுல சார். இங்க பாருங்க இதுல எவ்வளவு ஜூஸ் இருக்கு அப்படிங்கறத காட்டுறேன். இந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு பழத்துல ஒரு அரை பழத்துல இந்த அளவுக்கு. ஆனா பெரிய பழம் கிடையாது. இது சின்ன பழம் தான். குட்டி பழம். 2 நம்பர் பழம் தான். இந்த மாதிரி சைஸ் தான். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு டவுட். இது இப்படி ரவுண்ட் ஷேப்ல மட்டும் தான் வெட்டணுமா இல்ல எப்படி வேணா இஷ்டத்துக்கு வெட்டணும்? ரவுண்டா தான் வெட்டணும் சார். ரவுண்டா வெட்டினா ஜூஸ் வெளியில வரும். அது அப்படிதான் ரிலீஸ் ஆகும். இது எப்படி வாஷ் பண்றது அப்படின்னு காட்டுறேன். நீங்க குடிச்சு பார்த்து டேஸ்ட் வேணும் சொல்லிடுங்க சார். உங்களுக்கு பாருங்க. கஸ்டமருக்கு சொல்லி தான் முடிஞ்சிருச்சு. சும்மா ஒரு பொட்டு கூட தண்ணியும் கலக்கல, ஜீனி கலக்கல, ஐஸும் கலக்கல, எதுவும் கலக்கல. எப்படி இருக்கு பாத்து. சூப்பருங்க. லைட்டா மட்டும் தோப்பு தெரியுது. அது பொதுவாகவே மொத்தமா இது வந்து அதிகமாக அடர்த்தியான ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு. அதாவது தண்ணி இது டக்குன்னு
நாக்கு வந்துட்டு அந்த லைட்டான தோற்பு இருக்கு, அது வந்து அந்த தோற்பு தான் சார் வந்து உங்களுக்கு நம்ம அந்த குடல் புண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை ஆத்தி கொடுக்குறது, ரத்த விருத்தி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல் சார் உங்களுக்கு. ஸோ நான் வலைதளத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன் சார். இது எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது காட்டுறேன் சார் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும், இது வந்து 2 பார்ட்ஸ் தான். இதை மட்டும் நீங்கள் தட்டி விட்டு இதை மட்டும் வாட்டர் அப்படியே வாஷ் பண்ணி தான் போதும், வேற ஒன்றுமே பண்ண. சிம்பிள் மெத்தட் சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த கிளேடெல்லாம் வாஷ் பண்றது, வாஷ் பண்றது எதுவுமே கிடையாது. இவ்வளவுதான் நீங்க வாஷ் பண்றது. இதை வாஷ் பண்ணி இதை ஜஸ்ட்டா போட்டு லைட்டா ஒரு ரொட்டேட் பண்ணினா போதும், உள்ள போய் ஃபிக்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சார் உங்களுக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அன்னாசி போடலாம் சார். அன்னாசி வந்து இதை பாருங்க, இது அதுக்கடுத்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இதை எப்படி போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னாசி பொறுத்த வரைக்கும் சார் உங்களுக்கு நீங்க வெளியில கடையில வாங்குறீங்க இல்லைங்களா, வாங்குறப்ப பச்சை கலரா இருக்கு இல்லைங்களா, அது வாங்க வேணாம். கொஞ்சம் வந்து எல்லோ ஷீட் வந்துருது இல்லைங்களா, அது ரொம்ப எல்லோவா தான் பிரச்சனை இல்லை சார். ரொம்ப நாளா எல்லோ, ரொம்ப நாளா வந்து அதனால இந்த சிறப்பு வந்து உங்களுக்கு இந்த அடியில் உள்ள கட்டையை மட்டும் லைட்டா கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடியில் உள்ள கட்டையை மட்டும் கட் பண்ணிட்டு எப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, இது வந்து ரவுண்டா கட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு இந்த அன்னாசி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டா கட் பண்ணிடுங்க. அன்னாசி வந்து சின்னதா இருந்தா 2ஆ போட்டுக்கலாம் சார் உங்களுக்கு. ஆமா சார், பெருசா இருந்துச்சு, ஆமா சார், பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து 3 பீஸா மட்டும் போட்டுங்க சார். வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்ல உங்களுக்கு. அப்படியே ஜஸ்ட் நீங்க 3 பீஸா போட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. வேற ஒன்றும் பண்ண தேவை. ஒரு அன்னாசி ஒரு ரோலை வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸா போட்டுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வச்சுனா போதும் உங்களுக்கு. அப்படியே லைட்டா ரொட்டேட் பண்ணி பழைய மாதிரி தான் சார் உங்களுக்கு. அப்படி லைட்டா இது பண்ணா போதும் உங்களுக்கு. ஒரு ப்ரெஸ் பண்ணி அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தேவையில்ல சார் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள். நீ அன்னாசி மட்டும் குடிச்சு பாருங்க. அதாவது எப்படி சக்கரையே ரொம்ப அழுத்தணுமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க திருப்பினாலே போதும், அவ்வளவுதான். சும்மா திருப்பினாலே போதும் சார். நீங்களே ஒரு இதுல கூட ஒரு பீஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். நீங்க ட்ரை பண்ணி இப்ப நீங்களே ஒரு கஸ்டமர் தான். கண்டிப்பா நீங்க கஸ்டமர் தான். கண்டிப்பா சார். நீங்க ஒரு அன்னாசி கூட ட்ரை பண்ணி பாருங்க. அன்னாசி கட்டியா இருக்கு இல்லைங்களா, ஈஸியான பழத்தை நான் சொல்லி நீங்க பண்ற மாதிரி ஆயிரும். அன்னாசியே நீங்க பண்ணலாம் சார் உங்களுக்கு. அன்னாசியே நீங்க பண்ணலாம். நீங்க பிடிச்சிருங்க சார். இந்த இடத்துல பிடிச்சிருக்கோம். அதாவது என்னன்னா இவர் இப்ப இழுக்கிறாரு, நமக்கு தெரியுது நல்லா. ஸ்ட்ரெயின் பண்ணி அமுக்குறமா இல்ல இங்க இருந்து கீழே வந்தாலே போதும்? நீங்க சொல்லிடுங்க சார் கஸ்டமர், நீங்க பண்ணி பார்த்து சொல்லிடுங்க. அப்பதான் வந்து உண்மையா இருக்கும். அது ட்ரை பண்றோம். இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி வரும். ஆமா ரோல் பண்ணுங்க. ஃபுல் ரோல் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டுல எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு அமுக்கு வந்துறீங்களா, அதேதான் சார், அதேதான். அதை விட ஈஸியா தான் இருக்காது இது உண்மையிலே. அது நான் இப்படி போட்டு நசுக்கணும். இது வந்து பார்த்தா ஒரு கியர் மாதிரி தான். அப்படி ஒரு இது இதுக்கு மேல அழுத்தவும் தேவையில்ல. இதோ இந்த இது வரைக்கும் வந்துச்சுனாலே இதுக்கு அடுத்து சார் வர மாதிரி ஒன்றும் இருக்கா சார். அதுக்கப்புறம் எல்லாமே சக்கை தான் சார். எடுத்து காட்டுற பாருங்க உங்களுக்கு. இந்த சக்கை வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க நாக்கில் வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட டேஸ்ட் இருக்கா சார். செக் பண்ணி நாக்கில் வச்சு பார்த்தா டேஸ்ட் இருக்கா சார். நீங்க வெறும் சக்கை தான் இருக்கு உங்களுக்கு, ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு. அவ்வளோ தெரியல எதுவுமே சார். பைனாப்பிள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. பைனாப்பிள் பார்த்துக்கோங்க. இதான் வந்துட்டு பைனாப்பிள் வந்துட்டு சில பேர் கடிச்சு தின்னா டக்குன்னு பல்லு கூச ஆரம்பிச்சிடும். ஆனா இதெல்லாம் சூப்பர், அப்படியே அடிச்சுக்கலாம். ஃபேவரட்டுங்க இது பைனாப்பிள் ஜூஸ். உண்மை எனக்கு வந்து இது நல்லா சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் 2 பீஸுக்கு மேலே கடிச்சு தின்னா பல்லு கூச ஆரம்பிச்சிடும் சார். அது என்ன ரீசன் சார்? தோல் சீவரம் இல்லைங்களா, தோல் சீவரத்துக்கு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தோல் சீவி போடணுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு. தோல் சீவரம் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி வாங்கும்போது பழமா மட்டும் வாங்கிக்க போதும், வேற ஒண்ணுமே கிடையாது சார். பழமா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணா போதும் சார். பைனாப்பிள் போறதுக்குலாம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு முழு பழம் சாப்பிட்ட ஃபீல் இருக்கு. கண்டிப்பா சார். 2 கீத்து தான் போட்டாங்க. ஆமா சார். ஒரு பீஸ் தான். ஒரு கீத்து நீங்க ஒரு பீஸ் போட்டீங்க, 2 பீஸ் போட்டோம் சார். அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்ல வெட்டின ஒரு பீஸை போட்டுருக்கு. ஜம்முன்னு இருக்கு. நல்லா நீங்க பல்கா சாப்பிடணும்னா ஒரு அன்னாசியை ஃபுல்லா பீஸா வெட்டி கண்டிப்பா சார் ஃபுல்லா போடணும். ஃபுல்லா குடிச்சோம்னா அப்படி இருக்கும். ஒரு நேரம் பசி எடுக்காது. அந்த இப்ப டெஸ்ட் தான் பண்ணிருக்க வயிறு ஃபுல்லா இருக்கு. டின்னர் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஒரு பழம் ஃபுல்லா சாப்பிட்டா ஒரு டின்னர் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதான் வந்து ஹெல்த்தி சார் உடம்புக்கு. இந்த கொரோனா சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா ஒமிக்ரான்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, நிறைய டாக்டர் வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்றாங்க ஃப்ரூட் சாப்பிட சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி போட்டாங்கன்னா அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு சரி இது வீட்டில் சரி சார் ப்ரொஃபஷனலாக நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். பார்த்தா நான் அப்படி தான் கெஸ் பண்ணேன். சரி சாப்பிட்டு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஜூஸ் சாப்பிட்டு. கண்டிப்பாக சார் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சார். நீங்கள் அவ்வளோலாம் தேவையில்ல சார். நீங்கள் இந்த தள்ளுவண்டி கடையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸ் கடையில் தள்ளுவண்டி கடை சாத்துக்குடி கையில் சுற்றுவாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மிஷின் தான் கொடுக்குறோம் சார். அவங்களே ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 to 150 ஜூஸ் அடிக்கிறாங்க சார். 100 to 150 ஜூஸ் அடிக்கிறப்ப அதோட டெய்லி ஆக்டிவேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு சண்டே கூட ஹாலிடே விடாமல் அடிச்சுட்டே இருக்காங்க உங்களுக்கு. நம்ம கிட்ட ஒரு மிஷின் வாங்கினா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக யூஸ் பண்ண ஒரு 7 வருஷம் 8 வருஷம் சார். 7 வருஷம் 8 வருஷம் வரைக்கும் அதே வீட்டுக்கு கண்டிப்பாக சார். அதே வீட்டுக்கு யூஸ் பண்ணினா ஒரு 15 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சார். உங்களுக்கு இதில் மெயின்டெனன்ஸ் என்ன உங்களுக்கு
நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க இந்த கியர் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த கியரில் மட்டும் லைட்டாக க்ரீஸ் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சார். ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு இது. இந்த இடத்துல இந்த பல்லு பல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீத்தில் வந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் சார். ஓகே ஓகே. வேறு ஒன்றுமே பண்ணுங்கிற அவசியமே கிடையாது சார். ஓகே, ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஓகே, பார்த்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார். நீ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், அது நார்மல் தான். அது எலுமிச்சம்பழம் நான் கடைசியாக போட்டு காட்டுறேன் சார் உங்களுக்கு. அதில் எதுவும் ட்விஸ்ட் இருக்கா? ஒன்றும் கிடையாது சார், போட்டு காட்டிடுறது ஒன்றும் இல்லை. ட்விஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்டதான் நான் ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுறேன். இந்த நுனி இருக்கு இல்லைங்களா, இந்த நுனியை மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டா போதும் சார், வேற ஒன்றுமே பண்ண தெரியல. இப்போ மற்ற பழத்தில் நம்ம 2ஆ கட் பண்ண இல்லைங்களா, பாருங்க இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் இப்படி வெட்டுறாரு. ஆமாம், நுனியை மட்டும் கட் பண்ணணும் சார். உங்களுக்கு காரணம் என்ன? இது காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 2ஆ வெட்டுறீங்க அப்படின்னா பழத்தோட இது வந்து சின்னதாகிடும் சார். உங்களுக்கு மந்தம் சின்னதாக இருக்கும், தோல் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. பெருசாக இருக்க போனா டோட்டல் ஜூஸ் வெளியே தள்ளிடும் உங்களுக்கு. இது வந்து மேலே தோல் அமுக்குனுச்சுன்னா அதோட ஜூஸ் வந்து லீக் ஆகி வெளியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு லெமன் போடுறேன் சார் உங்களுக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, என்னைக்காவது இந்த மாதிரி லெமனில் இவ்வளோ ஜூஸ் வருதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லுங்கள் சார். சைஸை பார்த்துக்கோங்க. இதான் சைஸ், மீடியம் சைஸ். நான் கட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு. இதை ஜஸ்ட் அப்படியே திருப்பி வச்சிடுறீங்க. திருப்பி வச்சுட்டு அப்படியே மேலே நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணினா போதும். இன்னும் புடவனமாக வருது. ஆமாம் சார், ஒரு லெமன் போட்டிங்கன்னா ஒரு சாத்துக்குடி போட்ட மாதிரி அவ்வளோ ஜூஸஸ் இல்லை ஒரு சார் உங்களுக்கு. ஒரு லெமன் இதை நீங்கள் வந்து பட் குடிக்க முடியாது. குடிக்க முடியும்னா முடியாது, அவ்வளோதான். ஏதாவது கொஞ்சமாச்சு விதை தெரியுதா, இல்லை மறந்துக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா எல்லாமே உள்ள லாக் ஆகி கிடக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சூப்பர். இந்த அளவுக்கு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் வரும் சார். 4 லெமன் போட்டுன்னா டம்ளர் ஃபுல் ஆகிடுச்சு. எசன்ஸ் மட்டும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு சார். ஸ்கூல் ஓப்பன் ஆகி வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்து லெமன் சாதம் கட்டி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. லெமன் புளியறது கஷ்டம் உங்களுக்கு. காலையில் போகிற நேரத்தில் ரொம்ப ரெடி பண்ணுற கஷ்டம் சார். இதில் வந்து லெமன் ஒரு மிஷின் ஒரு பழத்தை பண்ணி அவ்வளோ புளிஞ்சு அவ்வளோதான் சார், வேலை முடிஞ்சு போச்சு. அது மாதிரி நீங்கள் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லெமன் ஜூஸ் நிறைய சாப்பிடுவாங்க. அதில் வந்து எனர்ஜி ரொம்ப கூட உங்களுக்கு. அந்த டைமில் லெமன் ஜூஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. வாஷ் பண்ணுற நான் மறுபடியும் காட்டிடுறேன். ஓகே, இதை மட்டும் லைட்டாக நீங்கள் வாட்டரில் மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணினா போதும், வேற ஒன்றும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. 2 பாட்டு தான். இந்த 2 பாட்டை மட்டும் அப்படியே லைட்டாக வாஷ் இதை மட்டும் தான் வாஷ் பண்ண வேண்டிய வேலை. மட்டும் தான் வாஷ் பண்ண வேண்டிய வேலையை. இது வந்து ஒன்றும் கவலை சார். இந்த இடத்த நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணணும்னா ஈர துணி இருக்கு இல்லைங்களா, ஈர துணியால் நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு இதை மட்டும் லைட்டாக நீங்கள் தொடச்சினா போதும் சார், வேற ஒன்றும் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது சார் உங்களுக்கு. ஓகே ஓகே. மாதுளை பார்த்தாச்சு, ஆரஞ்சு பார்த்தாச்சு, எலுமிச்சம்பழம் பார்த்தாச்சு, ஏன் பைனாப்பிள் கூட பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் இருக்கு. அதாவது வெள்ளை கலர் தர்பூசணி, வெள்ளை கலர் பூசணி, வெள்ளை பூசணி, அப்புறம் தர்பூசணி இருக்கு. பிளஸ் இதான் ஃபைனலாக பார்க்க போகிறோம். இதுல இருந்து எப்படியே சாறு வருதுன்னு பார்த்துடலாம். நம்ம தர்பூசணி பண்ணுறது ரொம்ப ஈஸி சார், ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. இல்லை சார், தர்பூசணிக்கு மட்டும் சார், தர்பூசணி வெள்ளை பூசணி மட்டும் தோல் எடுக்கணும் சார். தோல் எடுக்கணும், சும்மா வியாபாரத்துக்காக சொல்லக்கூடாது. இதில் தோல் எடுத்து தான் போடணும் சார். தோல் எப்படின்னா உங்களுக்கு லைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் உள்ளது மட்டும் அப்படியே கட் பண்ணி தான் போடும் சார். உங்களுக்கு இந்த தோலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோல் மட்டும் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த பழத்தை நீங்கள் அப்படியே வைக்கலாம், அப்படியே மேலே வச்சிருக்கீங்க. இதில் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு மட்டும் பாருங்கள் சார். உங்களுக்கு அழகாக அப்படியே ஜூஸ் மட்டும் தனியாக வெளியே கூட எதுவும் பிடிங்கிட்டு வராது சார், வரவே வராது சார். அது மிஷினோட அந்த குவாலிட்டி தான், வேற ஒன்றும் கிடையாது சார். உங்களுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேட்டர்ன் சார் சொல்கிற மாதிரி அந்த டையில் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் வந்து பாருங்க ஒரு விதை கூட வராது உங்களுக்கு. பியூரா அப்படியே ஜூஸ் ரெட்டிஷாக, இதுவுமே இந்த சாத்துக்குடி மாதிரி உங்களுக்கு இதுவும் ஒரு ஜூஸ் அழகாக வந்துடும் சார். உங்களுக்கு இதில் மெயினாக விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துடும் சார். உங்களுக்கு சக்கை விதை எல்லாமே இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. எதுவுமே நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா அளவாக குடித்தாலும் பியூர் ராவாக அந்த ஃப்ரூட் ஜூஸை வந்து குடிக்கிறப்ப அப்படியே அந்த பழத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஃபீல். கண்டிப்பாக சார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து நான் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில பழங்கள் இருக்கு, நான் சொல்லிடுறேன் சார் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க. சில ஊரில் தடியங்கான்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி பக்கம்னா தடியங்காய் அப்படின்னு வெள்ளை பூசணிக்காய், கல்யாண பூசணிக்காய் சொல்லுவாங்க. ஆமாம், இதே சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இளைக்கிறதுக்காக சாப்பிடுவாங்க சார். சூப்ல போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம சூப்லலாம் போட தேவை சார். டேரெக்டாக அந்த மாதிரி ஜூஸா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்ல போடுறதோட சீக்கிரமா எனர்ஜெட்டிக் உடம்புல வந்து ஏறிடும் சார். எப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை பூசணி தர்பூசணி மாதிரி தான். வெள்ளை பூசணியை வந்து பீசஸ் மட்டும் பண்ணிடுங்க. வெள்ளை பூசணியை வந்து தோல் மட்டும் சீவிடணும் சார். எப்படின்னா இந்த மாதிரி கீழே அந்த வெள்ளை கலர் கெட்டி தோல் இருக்கு இல்லைங்களா, இதே கான்செப்ட் தான் தர்பூசணி சார். உங்களுக்கு இதை மட்டும் தோலை மட்டும் சீவிடுங்க. பெருசாக வைக்க வேணாம் சார், உங்களுக்கு சின்ன பீஸாக வச்சாலே போதும். உங்களுக்கு இந்த அளவுக்கு வச்சுட்டு மேலே லைட்டாக வச்சிருங்க. உங்களுக்கு தர்பூசணியை காட்டி இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது சார். அப்படியே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணினா போதும் சார். உங்களுக்கு அழகாக ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும். உங்களுக்கு வெள்ளை பூசணிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு மட்டும் பாருங்கள் சார். அவ்வளோதான், பியூராக ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும் உங்களுக்கு.
வெள்ளை பூசணிக்காய் சாறு நம்ம சாப்பிடலாம். அப்ப இது பண்ணலாமா? உடம்புக்கு நல்லது சார். இதுல வந்து நீங்க சுகர் போட தேவையில்ல சார். இதே டைப்ல தானே முலாம்பழம் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு முலாம்பழம் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா பழமும் இதே மாதிரி தான் உங்களுக்கு அப்படியே பண்ணிக்கலாம். இதோட சக்கை வேஸ்டேஜ் கெட்டி தோலை வந்து அப்படியே தனியா வந்துடும் சார் உங்களுக்கு. அவ்வளவுதான். ஒரு இளநீ மாதிரி புழிஞ்சு கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் சார். இது வந்து டஸ்ட்பின் அப்படியே தூக்கி போட்டுறது தான் உங்களுக்கு. அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாழைத்தண்டு கேட்டீங்களா? வாழைத்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சார். உங்களுக்கு வாழைத்தண்டில் வந்து ஒரு இது இருக்கு சார். உங்களுக்கு எல்லா வாழைத்தண்டும் போட முடியாது சார். உங்களுக்கு இதில் வந்து அடி கிழங்கு தண்டு போடாதீங்க. உங்களுக்கு ஜூஸ்ன்னு ஒரு தண்டு இருக்குங்களா, அதை வந்து ரவுண்டு ஷேப்பில் மட்டும் கட் பண்ணிக்க சார். நல்ல பிஞ்சு தண்டா இருக்கும். பிஞ்சு தண்டா இருந்தால் தான் வரும் சார் உங்களுக்கு. சும்மா வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. பிஞ்சு தண்டா இருந்துச்சு அப்படின்னா வாழைத்தண்டு வந்து அப்படியே ஜஸ்ட் நீங்கள் மேலே வச்சுருங்க. மேலே வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி தான் போகும் சார் உங்களுக்கு. அழகா வாழைத்தண்டு ஜூஸ் வரும் உங்களுக்கு. வாழைத்தண்டு வந்து நிறைய சாப்பிடக்கூடாது சார். ஸ்பூன் கணக்கில் தான் சாப்பிடணும். உங்களுக்கு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு ரொம்ப சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம் சார், ஆமாம் சார். நீங்கள் வாழைத்தண்டு ஒரு பழங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஏன்னா மேக்ஸிமம் அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் அது மெயின் சார். கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இருக்கு உங்களுக்கு. சும்மா கட் பண்ணிக்கங்க. பிஞ்சு தண்டா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ரவுண்டு தண்டா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. அழகாக அந்த 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இருக்கும். அழகாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட்டாக மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்க பிரஸ் பண்றப்ப சார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பண்றது பண்ணக்கூடாதுன்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆமா, சப்போஸ் இப்படி பண்றீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மெட்டீரியல் வந்து சைட்ல வந்துச்சு அப்படின்னா லைட்டா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள மட்டும் லைட்டா தள்ளி விட்டுருங்க. அவ்வளவுதான். தள்ளி விட்டீங்கன்னா போதும். வாழைத்தண்டு ஜூஸ் பாருங்க எப்படி வருதுன்னு உங்களுக்கு. அழகா உள்ள வந்து வாழைத்தண்டு ஜூஸ் மட்டும் தனியா வந்துடும் உங்களுக்கு. நான் போட்ட 2 பீஸ் வாழைத்தண்டு பாருங்க. இந்த ஜூஸ் அப்படியே வந்துடும். அப்படியே காட்டுறாங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே. நான் ஒரு 7 வீடியோ போட்டேன் சார். வாழைத்தண்டு நம்ம ரஹீம் சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்கேன் சார். ஏதாவது வித்தியாசமா போடணுங்கிறதுக்காக வாழைத்தண்டு ஜூஸ் வந்து நம்ம சேனல்ல தான் போட்டுருக்கோம். பாத்துக்கோங்க. மெட்டீரியல் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதா? அது இந்த மாதிரி கண்டிப்பா. அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர்னு சொல்றது சார். உங்களுக்கு சில்வர் மெட்டீரியல். உங்களுக்கு சில்வர் மெட்டீரியல். உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, சில்வர்னு சொல்றது. இது ஸ்டெயின்லெஸ், இது கிடையாது. இது வந்து சில்வர் சார். உங்களுக்கு இது வந்து அலுமினியம் காஸ்டிங் சார். இது வந்து சென்டர் ராடு டாப் ராடு மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும் சார். மத்ததெல்லாம் வந்து பார்த்தா ஸ்டீல் தான் உங்களுக்கு. அதாவது அலுமினியம் தான் வரும் உங்களுக்கு. இதுவும் ஸ்டெயின்லெஸ். ஆமா, இது எல்லாமே அலுமினியம் சார். கரெக்ட். அதே மாதிரி தான் உங்களுக்கு. அது மாதிரி ஹேண்ட் எல்லாம் நல்லா கிரிப்பா கொடுத்துருப்பாங்க சார். உங்களுக்கு நல்ல சர்வீஸ். அந்த ஷாப்க்குலாம் வாங்கிட்டு போறவங்க அவங்க அப்படியே விளையாடுவாங்க. டக்குனு போட்டு பண்ணுவாங்க. அது நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுவும் கலந்துட்டு போறது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க எப்படி யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எப்படி ரொட்டேட் பண்ணீங்கனாலும் அழகா ஜூஸ் மட்டும் அப்படியே தனியா வந்துரும். ஓகே ஓகே ஓகே. அப்படியே தனியா உள்ள வந்து ஜூஸ் வந்து நீங்க எடுத்துட்டே இருக்கலாம். ஓகே சார். ஃபைனலா இதோட பிரைஸ் இது எவ்வளவு கொடுக்குறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. அத சொல்லியா அவனுக்கு கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் சார். எல்லா இப்ப 4 வீடியோல போடப்ப 2 நிமிஷம் சொல்லாம விட்டுட்டேன் சார் உங்களுக்கு. நம்ம இப்போ நான் சொல்ற பிரைஸ் வந்து ரேட் கண்டிப்பா சார். இது வந்து கண்டிப்பா சார் போடலாம் சார். இது வந்து ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது தான் உங்களுக்கு. என்ன ரீசன்னா இப்போ வந்து இப்ப இருக்க ரேட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து 2021 வரைக்கும் இந்த ரேட் சார் உங்களுக்கு. இதுக்கு மேல 50 100 ஏறுனதுன்னா அடுத்த வீடியோல நான் சொல்லிடுறேன். இப்போ சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா? அதாவது மெட்டீரியல் காஸ்ட் ஏறணும், நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். 50 100 ஏத்துவோம் சார். வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. 2021 கம்ப்ளீட்டா முடியறதுக்குள்ள, அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பா அப்படி கணக்கு கிடையாது சார். 2021 22 மார்ச் எண்ட் வரைக்கும். மார்ச் எண்ட் வரைக்கும் இந்த ரேட்டே கொடுத்துருவோம். இப்போ நம்ம டிவில என்ன சேனல்ல ரெஜிஸ்டர் பண்றோமோ இந்த ரேட்டே கொடுத்துருவோம். ஆமா சார். நம்ம வந்து நார்மலா கொடுக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2450 2300 எக்ஸிபிஷன்ல சேல் பண்றோம் சார். நிறைய சென்னை ட்ராக் சென்டர், கோயம்புத்தூர், கொடிஷாவோட நம்ம கொடுக்குறோம் சார். ரேட் கொடுத்துருக்கோம். இங்க வந்து கம்மியா நம்ம ஷாப்ல வந்து எடுக்கிறவங்க நமக்கு செலவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொரியர்னால எனக்கு கம்மியான வர போகுது சார். ப்ரொஃபஷனல் கொரியர் நம்ம அனுப்புவோம். இந்த எடுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1890 சார். 1890 ரூபா இந்த பிளாக் மாடல் சார் உங்களுக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபா கூட வரும் சார் உங்களுக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா முழுசா 2000 ரூபா கூட கிடையாது, பாத்துக்கோங்க. ஆமா சார். ஓகே. இது 300 ரூபா உங்களுக்கு 2190 ரூபா தான் வரும் சார். 2190 சார். காரணம் இத கேட்டு இது வந்து மெட்டல் வந்துட்டு கொஞ்சம் சில்வர்ல போடுறோம். வேற ஒண்ணும் இல்ல சார். சிம்பிள் மெத்தட் அவ்வளவுதான் உங்களுக்கு. அப்புறம் சரி, இது நார்மல் சார். நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு எதுவும் இருக்கா? கண்டிப்பா சார். நார்மலா இதுக்கு வந்து ஒரு கப்பு ஃப்ரீ வரும் சார். இது வந்து ஓகே சார். இங்க நம்ம கொடுக்குறவங்களுக்கு இது வந்து அலுமினியத்துல எந்த சேஞ்சஸ் வராது சார். 1800 ரூபா நம்ம சேனல்ல கொடுக்குறவங்களுக்கு மட்டும் தான் சார். இதுல வந்து பார்த்தா 2190 ரூபா சொல்றோம் இல்லைங்களா. இங்க எடுத்தாலும் வெளியில எடுத்தாலும் ஒண்ணு வந்து நம்ம டிவிக்காக இல்ல, எந்த இதுக்கானாலும் கொரியர் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம் சார். வெளியூர், சென்னை, கோயம்புத்தூர் எந்த ஊர் இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய பேர் கால் பண்றாங்க. நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வாங்குறோம் ஒரு கப்பும் ஒரு 100 ரூபீஸ்க்குள்ள ஒர்த்தபிள் இருக்கு. ஒரு நைஃப், ஃப்ரூட் கட் பண்ற நைஃப், இந்த மாதிரி நைஃப் வந்து ஃப்ரீ கொடுத்துறோம் சார். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மட்டும் தான் பொருந்தும். அதாவது சில்வருக்கு மட்டும் தான் பொருந்தும். சில்வருக்கு மட்டும் தான் இது பொருந்தும் சார். இதுக்கு நைஃப் ஃப்ரீ வராது, இதுக்கு நைஃப் ஃப்ரீ வரும் சார். ஓகேங்களா. இதுக்கு கப்பு நைஃப் 2 வரும். இதுக்கு கப்பு மட்டும் தான் வரும் சார். ஆனா தெளிவா சொல்லிடுறாங்க. இப்ப தூரத்துல இருந்து வாங்குறாங்க, எத்தனை நாள்ல வந்து கைக்கு போய் சேரும்?
நீங்கள் போட்டால் நாளைக்கு காலையில் போயிடும் சார். இப்போ இந்த டைம்ல போட்டோம்னா நாளைக்கு காலையில் போயிடும். ஏதாவது இயற்கை சீற்றங்கள் அதாவது மழை வந்துருச்சு, ஒரு புயல் வரும் அப்படிங்கிற காரணத்தில் ஒரு நாள் தள்ளி போகலாம், அவ்வளோதான். அதர் ஸ்டேட் போடாமல் 2 days ஆயிடும். ஓகே. வந்துட்டு பேமெண்ட் மெத்தட் சொல்லிடுங்க. சரி சார். தூரத்துலேருந்து புக் பண்ணுறாங்க. சரி சார். அட்வான்ஸ் கேட்பீங்களா இல்லை மொத்த பேமெண்ட்டுமே போட்டு சொல்லிடுறேன் சார். உங்களுக்கு நீங்கள் திருச்சிக்குள்ளே இருந்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துடலாம் சார். ஓகே. கடையில் வந்து வாங்கிட்டு போகலாம். திருச்சிக்குள்ளே சிஓடி அவைலபிள். ஆமாம் சார். நீங்கள் நேரில் வந்து வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு ஓகே. வரும்போது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பழங்கள் வாங்கிட்டு வந்து போட்டு எடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு செக் பண்ணி எடுத்துட்டு செக் பண்ணி அது ஆமா பெஸ்ட். நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா டைரக்டா வாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஷாப்பை விசிட் பண்ண மாதிரி இருக்கும். நீ பார்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஐடியா கிடைக்கும், திருப்தியான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமா சார். வெளியூர்ல இருக்கவங்களுக்கு கொரியர்ல போட்டுருவோம் சார். அவங்களுக்கு செய்முறை வந்து இந்த நான் பண்ண வீடியோவே ஒரு செய்முறை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. யாரும் நேர்ல வாங்க. வெளியூர் இருக்கவங்களுக்கு கொரியர் ஃப்ரீ தான். 10 பைசா சார்ஜ் வாங்க மாட்டோம். 1890 2290 வந்து நீங்க ₹1 கூட கொடுக்காதீங்க. என்ன பேமெண்ட் அதை வந்து கூகுள் பே அக்கௌண்ட் பே பண்ணீங்கன்னா இமிடியேட்டா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும். உங்களுக்கு என்னோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்க பின் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே. பின் பண்ணி விட்டீங்கன்னா வாங்குறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. அதான் நம்ம எப்பயுமே எல்லா வீடியோலயுமே இருக்கும். கண்டிப்பா சார். இப்போ இந்த டயத்துல ஒரு சொல்லிக்கிறேன், ஃபுல் டீடைல் A to Z, கான்டாக்ட் டீடைல், அட்ரஸ், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். அடிக்கடி கீழே வந்துட்டு ஒரு நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும், அதுதான் சாரோட நம்பர். மறக்காம கால் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நல்லா பழங்களோட சூப்பரா முடிச்சாச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கிட்ட வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்ணாலும் பார்த்தா நீங்க ஓனா நீங்க ஒரு ஷாப் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு யூஸ் ஆகுது, இல்ல வீட்டுல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல எந்த இடத்துக்கு வேணா ஈஸியா தூக்கிட்டு போய்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், அழகா தூக்கிட்டு போய்க்கலாம். கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல் டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே கேட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க வந்துட்டு டீல் பண்ணிக்குவாங்க. சார், விலையிலையோ டெமோலையோ ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா டைரக்டா என்னோட நம்பர் கால் பண்ணுங்க. நீங்க சொன்ன ஸ்க்ரோலிங்ல ஒரு நம்பர் கூப்பிட்டா ஓகே, நானே டீடைலா சொல்லிடுறேன். சர்வீஸ் டீடைல் எல்லாமே சொல்லிடுவாங்க. கண்டிப்பா 1 வருஷம் வாரண்டி இருக்கு. இதுக்கு சார் அதுக்குமே 1 வருஷம். அதுக்கு ரெண்டுக்குமே 1 வருஷம் வாரண்டி. வாரண்டி கார்டு நம்ம அதிலே கொடுத்துறோம். கார்டு கொடுத்துறோம். ஒரு மிஷினுக்குள்ளே வாரண்டி கார்டு உள்ள இன்லெட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே 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 ஓகே. गाइस, இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஹீம். மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு பாருங்க. பார்த்துட்டு யாராவது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவா இருக்கட்டும், ஜூஸ் கடை வச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ போட்டு காமிங்க. அவங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிட்ட வாங்கணும்னா இதை வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்கக்கிட்ட காமிங்க கண்டிப்பா. ஓகே, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.